அமைச்சர்கிட்ட ஒரு விஷயத்த கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. எங்களுக்கு ஓட்டு போட்டுத்தானே நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. இப்போ உங்களுக்கு சொல்ற பதில தானே அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க. எங்களை அனாதையா விட்டாங்க. நாட்டை நம்பி, சினிமாக்காரன் நம்பி நாட்டை ஆறு கொடுத்துருச்சு. நாட்டை எப்பா எம்ஜிஆர் ஒருத்தர் ஜெயிச்சாரு, அவங்க கட்சியில் இருந்தனால ஜெயலலிதான்னு வந்தாங்கப்பா. 2 பேர் தவிர வேற யாரு சினிமாவில் இருந்தாங்க போய் நாட்டை பிடிச்சது? இங்க வந்து சினிமாக்காரனுக்கு நாட்டை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி இப்ப இன்னொன்னு கோரிக்கை வச்சோன்னா பொது வெளியில போறவங்க என்னை பார்க்க, ஏண்டா உங்களுக்கெல்லாம் என்னடா கொள்ளை, நீங்க தான் கோடி கோடியா வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு என்னடா கொள்ளைன்னு வேற என்ன கேட்பாங்க. இன்னும் இங்க இருக்கிற அரசாங்கம் திமுகவையும் அல்லது மத்தியில் இருக்கிற பிஜேபியை குறைச்சு பேசுறேன்னு தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காங்க. அரசாங்கம்ன்ற அமைப்பு அதிகாரத்தை வச்சிருக்கிற அதிகாரி, அதனுடைய உருவம் வேற, ஜிஓ. அது நமக்கு ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் எலெக்டட் மெம்பர்ஸ். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய கோரிக்கைக்கு தான் இஎஸ்ஐன்னு உங்கள்கிட்ட பேசினாரு. அமைதியா உட்காந்துருக்கீங்க. அது ஏதாவது கலப்படம் தானே மந்திரிகள் காதுல விழுகும். இல்லைன்னா அவங்க வாட்டில் பல நிகழ்ச்சி இருக்கு, பல எந்த பேரட்ல இருக்குன்னு கேட்டாருன்னா உங்களுக்கு தெரியுதா? முதல்ல உங்களுக்காக தாப்பா பேசுறாரு. இந்த மாதிரி எந்த விதம் அரசாங்கத்திலிருந்து ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. தொழிலாளர் ஆணையத்துக்கு பிரச்சனை சட்டம்னு போனீங்கன்னா நம்மள வெளியே அனுப்புறதுல இருப்பாங்க. ஏன்னா அவசியம் இல்லை, நம்ம ஒன்றும் போய் தெருவில் நின்று போராட போறது இல்லை. அப்படியே தெருவில் நின்று போராடினாலும் இவங்களுக்கெல்லாம் என்னடா கொள்ளன்னு பப்ளிக்ல இருந்து தப்பா வரும். அதனால அரசாங்கம் நம்மளை கண்டுக்காது. அதனால சிக்கியிருக்கிற அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த ஆதங்கத்தை உங்க முன்னாடி வெளிப்படுத்துறதுக்கு காரணம், தயவு செஞ்சு எங்களை அந்த கலைஞர் காப்பீடு திட்டம் ஐயாவோட திட்டத்தில் இந்த நலவாரிய கார்டை ஒன்னா சேர்க்கணும். நீங்க இடஒதுக்கீடு, மத்திய மாநில அரசு இடஒதுக்கீடுலாம் இருக்கட்டும், சினிமாக்காரன் பிள்ளைகளுக்கு மதிப்பெண் அடிப்படையில் ஏற்கனவே இடஒதுக்கீட்டில் எங்களுக்கு கல்லூரியில் உங்க சீட்டு கொடுங்க. வருஷத்துக்கு எத்தனை கோடி சம்பாரிச்சு கொடுக்குறோங்க துறை மூலமா. நாங்க ஏன் உங்கள்ட்ட யாசகம் கேட்கணும்? எனக்கு உரிமை இருக்கு, கேட்போம். தொழிலாளர் துறை அமைச்சர் இருக்கும்போது கேட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவரை போக விட்டு அமைச்சர் மாட்டிருக்காரு. இருந்தாலும் சிக்கிட்டாரு நம்மகிட்ட. அன்னைக்கு முதல்ல உங்கள்ட்ட செல்லமணி சார் பேசினாரு, புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன பேசினாரு மந்திரி இருக்கும்போது புரிஞ்சுதா? உங்களை தான் கேட்கிறேன். நாங்க முறைசாரா அமைப்பு தொழிலாளர் இருக்கோமா, முறைசாரா எதுல இருக்கிறோம் கேட்டாரு. உங்களுக்கு புரிஞ்சு அமைதியா உட்காந்துருக்கீங்க எல்லாரும். தெரிஞ்சதா உங்களுக்கு? இஎஸ்ஐனா என்னன்னு புரிஞ்சதா? ஐயா நாங்க எதுலையும் இல்லையா. அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. முதலமைச்சர் சார்ட்டாங்க மந்திரி தொழிலாளர் நல ஆணையம்னு ஒன்று இருக்கு. அங்க போனோம்னா நம்மளை வெளியே அனுப்புறதுலேயே குறியா இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? 1921 போட்ட சட்டம், 53 போட்ட சட்டம், 1921 போட்ட வீட்டில் இப்போ குடியிருக்க முடியுமா? அன்னைக்கு சம்பாரிச்சு இருக்க முடியுமா? அப்டேட்னா மொபைல் அப்டேட் பண்றோமே, சட்டம் அப்டேட் ஆயிருக்கா? இல்ல. அப்ப சட்டத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அமைச்சர் நம்ம என்ன வச்சுக்கிட்டு பேசுறோம்னாக்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள். அரசாங்கம்ங்கிறது அதிகாரத்தை கொண்ட அமைப்பு. அந்த அமைப்பை எப்போ இங்கிலீஷ்காரன் கொடுத்துட்டு போனா? 1923. அந்த அடிப்படையில் தான் இப்போ போய் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். செல்லுமணி சார் வரும்போது இளைஞராக வந்தார், முடியெல்லாம் கொட்டி வயசாகி போச்சு. அங்கே போய் நின்னா தெரியும். இப்போ உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க? இங்கே வந்தோடனே நம்மள 1008 கேள்வி கேட்பாங்க. அமைச்சர்கிட்ட ஒரு விஷயத்த கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. எங்களுக்கு ஓட்டு போட்டுத்தானே நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. இப்போ உங்களுக்கு சொல்ற பதில தானே அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க. எங்களை அனாதையா விட்டாங்க. இப்போ நம்ம தம்பி பா விஜய் பேசினார் நினைக்கிறேன். நாட்டை நம்பி, சினிமாக்காரன் நம்பி நாட்டை ஆறு கொடுத்துருச்சு. நாட்டை எப்பா எம்ஜிஆர் ஒருத்தர் ஜெயிச்சாரு, அவங்க கட்சியில் இருந்தனால ஜெயலலிதான்னு வந்தாங்கப்பா. 2 பேர் தவிர வேற யாரு சினிமாவில் இருந்தாங்க போய் நாட்டை பிடிச்சது? கலைஞர் அண்ணாவெல்லாம் சினிமாவையும் நாடகத்தையும் அரசியலுக்கு பயன்படுத்தினாங்க. சினிமா பயன்படுச்சு. அவங்க சினிமாக்காரங்க கிடையாது. 2 பேர் வந்ததுக்காக நாட்டுக்காரன் பூரா சினிமாக்காரனை கொடுத்துட்டாங்கிறத முதல்ல நம்மளே விட்டுருவோம். நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சட்ட ரீதியா. அதைத்தான் அவர் சொன்னார். முதல்ல உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எங்க இருக்கிற ப்ரொடியூசர்களோட பிரச்சனை இல்லை. கொரோனா வந்தோம்னா முதல்ல 25 லட்சம் ரூபாய்க்கு முதல்ல அனுப்பிச்சது தான் சார். ஃபர்ஸ்ட் முதல் வந்து என்ன அரிசி, எந்த துறையில எந்த தொழிலாளிக்கு எந்த வசதி கிடைக்கும்? சாப்பாடை போட்டு சம்பளம் கொடுத்து போக்குவரத்து செலவு கொடுத்து மேற்கொண்டு வேலையும் கொடுக்குற துறை சினிமா துறை. நமக்கும் சினிமா ப்ரொடியூசர்களுக்கும் பிரச்சனையா இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிறணும். நம்ம ஒற்றுமையா இருக்கிறது, ஒற்றுமையா இல்லாமல் இருக்கிறது. இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணியிருக்கான்? தொழிலாளருக்கு உரிமை கொடுக்குறானா. இது பல வருட போராட்டம். அந்த கதையெல்லாம் விட்டுருங்க. இப்போ நான் யூனியன்ல இருக்கேன். நாங்கள் ஒரு யூனியன் வச்சிருக்கேன். என் கூட இவனுக்கா சண்டை வந்து 7 பேர் பண்ண இன்னொரு யூனியன் ஆரம்பிச்சுக்கலாம். எங்கே உடைக்கிறான் புரியுதா? எங்க இருந்து ஒற்றுமையா இருக்கிறது? எங்கிருந்து ஒற்றுமையா இருக்கிறது? சினிமாக்காரனுக்கு நம்ம இங்கிருந்து போனா ஃபெடரேஷன் அமைப்புல கூட்டமைப்புல இல்லைன்னா சம்பளம் கிடைக்காது. அந்த பயத்தில் இருக்குமே தவிர இந்த தொழிற்சங்கம் உடஞ்ச லாதியா போயிருக்கும். ஏன்னா அப்படி ஒரு சூழ்ச்சியை தான் அரசுனோட நான் சொல்றது. இன்னைக்கு இங்க இருக்கிற அரசாங்கம் திமுகவையும் அல்லது மத்தியில் இருக்கிற பிஜேபியை குறைச்சு பேசுறேன்னு தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காங்க. அரசாங்கம்ன்ற அமைப்பு அதிகாரத்தை வச்சிருக்கிற அதிகாரி, அதனுடைய உருவம் வேற, ஜிஓ. அது நமக்கு ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் எலெக்டட் மெம்பர்ஸ். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் பேசுறது இங்கிலீஷ்காரன் அப்பவுமே கரெக்டா வேட்டை விட்டு போயிட்டான். அவன் எங்க தொழிலாளிக்கு ஒன்று நல்லா இருக்க விடுவான்? தொழிலாளியை பிரிச்சு விட்டா தான் அவனுக்கு சந்தோஷம். நமக்கு முதலாளியிலே கிடையாது. சினிமாவில் முதலாளி நம்ம தொழிலாளி. அவங்களுக்கு வந்து இப்போ ஏடிடின்னு ஒன்று வந்திருக்கு. அதில் நம்ம எங்கே இருக்கிறோம்? என்ன நடக்கும்? இப்போ தான் சார்கள்லாம் இருக்கும்போது என்னோட கணிப்பு இது. இன்னும் 2 வருஷத்துக்கு ஓடிடியில் எல்லா படத்தையும் வாங்குவான். போட்டாச்சா அவனுக்கு தேவை
வெப் சீரிஸ் தான் அவனுக்கு வாரம் நாலு படம் பார்க்கணும். படத்தை ஒரு நாளைக்கு பார்த்துட்டா பார்த்துடுவாங்க. அதனால மொல்லமாக கொண்டாந்துட்டு பலவடிக்கு வேற ஏதோ ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சியில் கொண்டு நம்மளை சிக்க வச்சிருவான். இப்போ ப்ரொடியூசருங்க கொஞ்சம் பிரீத் பண்ணுறாங்க. இது எதிர்காலத்தில் என்ன போகும்? ஓடிடிக்காரன் வந்து படம் எடுத்துட்டு போட்டால் யார் நமக்கு சம்பளத்துக்கு கேரண்டி? தான் சார் இருக்காரு அங்கே போய் நம்ம பேசுறதுக்கு 95% சம்பளம் சினிமாவில் வாங்கிடுறோம். டிவியில் வேலை பார்க்குறவங்களுக்கு சேனல் பண்ணுறதுலேயே நம்ம கட்டுப்பாட்டில் வர மாட்டேங்குது. இப்போ டிவி சீரியலில் வேலை செய்கிறவங்களுக்கு எனக்கு செல்லுமணி சாருக்கும் பெரிய சண்டை போயிட்டு இருக்கு. எங்கள் கேமராமேன் யூனியனில் வேலை செய்கிறவங்களுக்கு அப்படி சும்மா பந்தாடிட்டு போகிறான். யாரா? எங்கள் ப்ரொடியூசர் வேலைக்காரர் ஆகிட்டார் சேனலில். என்ன கேரண்டி? சுத்தமாக மனுஷனே மதிக்கிறதில்ல. கொத்தடிமை முறையில் வச்சுருக்காங்க இங்கே. அதெல்லாம் அமைச்சர்கிட்ட சொல்லி பேசணுமே நினைச்சேன். இப்போ லேட்டாக சாமிநாத் சார் உங்களை முதலே கூப்பிட சொன்னேன். சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டை விட்டுட்டு அறநிலையத்துறையிட்ட இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறது? சரி, அதனால சார் இதுதான் எங்கள் நிலைமை. இங்கே வந்து சினிமாக்காரனுக்கு நாட்டை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி இப்போ இன்னொன்று கோரிக்கை வச்சோன்னா பொது வெளியில் போகிறவங்க என்னை பார்க்க வேண்டா, உங்களுக்கெல்லாம் என்னடா கொள்ளை, நீங்கள் தான் கோடி கோடியாக வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு என்னடா கொள்ளைன்னு வேற என்னை கேட்பாங்க. எப்பா சினிமாவில் ஆடிக்காரர் வர்றவனு சைக்கிளில் வேலைக்கு போகிறவனு ஒரு யூனியனில் இருக்கான், அது உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு யூனியனில் 3 யூனியன் டைரக்டரு, நடிகர் சங்கம் எங்கள் யூனியனில் கிடையாது, அது வேற. நான் அந்த உறுப்பினர் தான். அது சொசைட்டி ஆக்ட் 3 இதில் இருக்கிறாங்க. 3 உறுப்பினர்கள் தான் ஆடிக்கார் வச்சுக்கிட்டு போகிறதெல்லாம். அதுலேயும் ஒரு யூனியன் 10 பேர், மொத்த பேர் சைக்கிளில் வர நிலைமை தான் இருக்காங்க. இந்த இஎஸ்ஐ எதுக்கு தெரியுமா? நம்ம ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் நான் கைகால் நல்லா இருந்தால் என்னை வேலைக்கு கூப்பிடுவாங்க. இல்லைன்னா ஆஸ்பத்திரி போனால் கைகால் உடச்சுன்னா யார் பார்க்கறது? நான் சம்பாரிச்சு கொடுத்தா தான் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம். இல்லைன்னா அப்படி ஓரமாக பார்த்துட்டு போகிற சூழ்நிலை எல்லா குடும்பத்திலையும் இருக்குது. அது எல்லாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போது மருத்துவ தேவைக்கு எங்கே போய் நிற்கிறது? கலைஞர் காப்பீடு திட்டம்னு ஒன்று இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் வாங்கி வச்சிருக்கீங்க? தமிழ்நாடு நலவாரியத்தில் திரைப்பட நலவாரியம் கார்டையும் அதையும் ஒன்று அட்டாச் பண்ணால் நேராக போய் அங்கே சேர்த்துக்கலாம். மருத்துவத்துக்கு ஒரு ரிட்டையர்டு ஒரு 65-70 வயசில் இப்போ எங்கள் யூனியனில் வந்து கேட்குறாங்க. ஒரு பையனுடைய அம்மாவுக்கு விரல் எடுத்தாச்சு. அவன்கிட்ட பையன்கிட்ட போய் இதில் போய் ஓமந்தூரில் சேர்க்கணும்னா அந்த அட்டை இல்லைன்றாங்க. அந்த பையன் விருதுநகருக்கு போய் அவங்க சொந்த ஊரில் இந்த அட்டையை பதிவு பண்ணதுக்கப்புறம் நான் நடிகனாக இருந்ததுனால அங்கே போய் அந்த மருத்துவமனையில் அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணி அட்மிஷன் போட வச்சு அந்த அம்மாவுக்கு விரல் எடுத்ததுனால ரத்த ஓட்டமே இல்லை, காலை கட் பண்ணி எடுக்கணும்னாங்க. அது ஒரு மாதிரி ஆப்ரேட் பண்ணி இப்போ அந்த அம்மா நடக்குது. இதுக்கு ஒரு ப்ராசஸ் வந்து 10 days ஆச்சு. இதுக்குள்ள உயிர் போயிடுச்சுன்னா செத்துருந்தா 2 அதில் பாருங்க எப்படின்னு 2 பசங்க அந்த அம்மாவுக்கு. ஒருத்தன் கேமராமேன் யூனியன் மெம்பரு, மூத்தவன் அம்மாவை அனாதை விட்டுட்டு ஓடி போயிட்டான் ஊரில். இவன் 2வது பையன் சினிமாக்காரனாக இருந்து அது இங்கே ஒரு இடத்துல போய் அந்த அம்மாவை கூட்டி கொண்டு வந்து ஒரு ஏவிஎமோட அனாதை இல்லத்தில் சேர்த்து இங்கே வந்து நிற்கிற. யூனியன் வேலை அது இல்லை, ஆனால் அதை செய்யலைன்னா நம்ம யூனியன் இருந்து பிரயோஜனமே இல்லை. அப்போ எங்கே போகிறது? இப்போ இதுதான் என்னுடைய கோரிக்கைக்கு தான் இஎஸ்ஐன்னு உங்கள்கிட்ட பேசினாரு. அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அது ஏதாவது கலப்பலம் தாங்க மந்திரிகள் காதில் விழுகும். இல்லைன்னா அவங்க வாட்டில் பல நிகழ்ச்சி இருக்கு, பல எந்த பேரட்டில் இருக்குன்னு கேட்டாருன்னா உங்களுக்கு தெரியுதா? முதல்ல உங்களுக்காக தாப்பா பேசுறாரு. இந்த மாதிரி எந்த விதம் அரசாங்கத்திலிருந்து ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. நம்ம தொழிலாளர் ஆணையத்துக்கு பிரச்சனை சட்டம்னு போனீங்கன்னா நம்மளை வெளியே அனுப்புறதுல இருப்பாங்க. ஏன்னா அவசியம் இல்லை, நம்ம ஒன்றும் போய் தெருவில் நின்று போராட போறதில்லை. அப்படியே தெருவில் நின்று போராடினாலும் இவங்களுக்கெல்லாம் என்னடா கொள்ளன்னு பப்ளிக்ல இருந்து தப்பா வரும். அதனால அரசாங்கம் நம்மளை கண்டுக்காது. அதனால சிக்கியிருக்கிற அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த ஆதங்கத்தை உங்க முன்னாடி வெளிப்படுத்துறதுக்கு காரணம், தயவு செஞ்சு எங்களை அந்த கலைஞர் காப்பீடு திட்டம் ஐயாவோட திட்டத்தில் இந்த நலவாரிய கார்டை ஒன்றா சேர்க்கணும். இன்னொன்று, இப்போ செல்லுமணி சார் வந்து இப்போ ஸ்கூல் அட்மிஷன் காலேஜ் அட்மிஷன் வந்துருச்சு. நான் 10 ஃபோன் பண்ணுவேன். 23 யூனிட்லேருந்து செல்லுமணி சார் ஃபோன் போகும், சாமிநாத் சார் ஃபோன் போகும். இப்போ தம்பி புதுசாக செந்தில் சிக்கிர் காப்பீடு முதல்ல எனக்கு வந்து கிரீசன் இருந்தார், ஒம்பளத்துட்டே இருந்தேன். அவர் சாணக்கியத்தனமாக ஒதுக்கிட்டார். இப்போ என்ன ஆகுது? நீங்கள் இடஒதுக்கீடு மத்திய மாநில அரசு இடஒதுக்கீடுலாம் இருக்கட்டும், சினிமாக்காரன் பிள்ளைகளுக்கு மதிப்பெண் அடிப்படையில் ஏற்கனவே இடஒதுக்கீட்டில் எங்களுக்கு கல்லூரியில் உங்கள் சீட்டு கொடுங்க. வருஷத்துக்கு எத்தனை கோடி சம்பாரிச்சு கொடுக்குறோங்க துறை மூலமா? நாங்கள் ஏன் உங்கள்ட்ட யாசகம் கேட்கணும்? எனக்கு உரிமை இருக்கு, கேட்போம். அதுக்கு நீங்கள் செஞ்சு விடுங்க. செல்லுமணின்ற ஒரு தனி மனுஷனே எல்லாத்துக்கும் போராட முடியாது. அவர் வந்து முதல்ல கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் கொதிச்சிருப்பேன், போயிட்டாரு, எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. இருந்தாலும் ஒருத்தர் சிக்கியிருக்காரு. சார் இது எங்களுக்கு ரொம்ப அவசியமான பிரச்சனை சார். மருத்துவ காப்பீடு, மாணவர்களுக்கான கல்வி, இது ரெண்டும் வந்து எங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க சார். எங்களுக்கு ஏற்கனவே ஒரு நலவாரி ஒன்று வச்சிருக்கீங்க. அதை வாங்கிட்டு போனால் +2 முடிச்சா 350 ரூபா தருவாங்களாம். எப்போ? 6 மாதம் கழிச்சு. அந்த 350 வாங்குறதுக்குள்ள வயசே முடிஞ்சு அது படிச்சுட்டே வந்துடும் போல இருக்கு. அது அரசாங்கத்தோட ஸ்கீம் அப்படித்தான் இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நீங்கள் அந்த அரசாங்கத்தில் இருக்கிற கட்டமைப்பை உடைச்சு எங்களுக்கு உதவி பண்ணணுன்றக்காக தான் உங்களை ஒவ்வொரு தடவையும் கூப்பிடுறோம். அதில் அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு, இருந்தாலும் விடுற மாதிரி இல்லை. இதுதான் நம்ம பிரச்சனை. முதல்ல உங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கே போராட்டம் இருக்கு. அவர் பேசுறாரு, ஏதாவது கையை தட்டினா தானே மந்திரி காலில் விழுந்திருக்கும். பேச எனக்கு இல்லை, சும்மா இருங்க. அவர் போயிட்டாரு செக்ரட்டரியேட்டுக்கு. என்ன 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 பிரச்சனைகள் இருக்கும்? எங்க நம்ம அரசாங்கத்தில் உதவி கேட்கறதுன்ற ஃபோக்கஸே உறுப்பினர்கள்னா ஒரு சம்மேளன தலைவர் தனியாக போவார். நான் போய் அவரை கேள்வி வைப்பேன். காலேஜ் சீட் எப்படி வாங்கி கொடுக்குறோம்னு தெரியுமா? தெரியாது. எத்தனை பிள்ளைய படிக்குது தெரியுமா? வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஏசிஎஸ் காலேஜில் சினிமாக்காரங்களுக்கு ஓசியா கொடுக்குறாங்க 2 காலேஜில். எஸ்ஆர்எம்ல மருத்துவ உதவி கேட்டு மாசம் போராட்டம், பெரும் போராட்டமாக இருக்கு.
அவங்களுக்கு அதில் நிறைய சிக்கல். நம்ம ஆளுகளை போய் வம்பளுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ வேல்ஸில் தரம்ன்றாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் போய் யாசகம் கேட்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மருத்துவ உதவிக்கு ஒரு ஆள் போய் நின்று யாசகம் கேட்குற 24,000 பேத்துக்கு. அப்போ நம்ம பேசாமல் உட்காந்துட்டா வேணா பார்த்துக்குறோம்டாண்ணா. அப்போ எந்த சந்தர்ப்பம் வரும், அதுக்கு தான் உங்களை ஒன்றா கூடுதல் இந்த ஃபெடரேஷன் ஃபங்க்ஷன் நம்ம ஆஃபீஸில் நடத்தி முடிச்சுட்டு போயிருக்கலாமே. எதுக்கு கூப்பிட்றாங்க, என்ன கூப்பிட்றாங்கன்னே தெரியாமல் கிருன்னு உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஒரு ஆளுக்கு மெத்தனம் இல்லை, எல்லாருக்கும் பொறுப்புன்றதை புரிஞ்சுக்கோங்க. இதோட முடிச்சுக்கிறேன், விட்டா ரொம்ப பேசிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம். மழை பெஞ்சது கூட்டம் கலையில், வெயில் காஞ்சது கூட்டம் கலையில். ஏன்னா பல நேரங்களில் மழையை நாம் உருவாக்கியிருக்கோம், வெயிலை நம்ம உருவாக்கியிருக்கோம். அதனால் இதெல்லாம் நம்ம புதுசு இல்லை. வெயிலோ மழையோ புயலோ எதுவுமே புதுசு இல்லை. அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் எதிர்கொள்வோம். இதில் நிறைய பேசுனாங்க, கொஞ்சம் என்ன புகழ்ந்தாங்க. புகழும்போது கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. போய் ஒருத்தரையும் நான் நிறுத்த முடியாது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த சென்னைக்கு நான் வரும்போது வடபழனிக்கு கோடம்பாக்கம் பஸ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போகிறதுக்கு 25 காசு என்ற பணம் இல்லை. நான் நிறைய முறை நடந்து தான் போயிருக்கேன். இருக்கிற காசில் பஸ்ஸு காசு டிக்கெட் வாங்கிட்டா டீ குடிக்க காசு இருக்காது. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் டீ கூட நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் அந்த கட்டத்தில். அதனால் நடந்து போய் அந்த காசில் டீ குடிச்சு தான் வாழ்ந்திருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் இன்னைக்கு சென்னைக்கு வந்தேன். இன்னைக்கு நான் சொந்த வீடு, நல்ல மனைவி மக்கள், அழகான குடும்பம், வசதியான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தந்தது என்னோடு இருக்கிற திரைப்பட தொழிலாளர்கள் தான் காரணம் என்பதை நான் நன்கு அறிவேன். நான் மட்டும் என் உழைப்பு மட்டுமே நான் இன்னைக்கு மேலே இருக்க காரணம் இல்லை. அழகா விவேகா சொன்னார், இரும்பு அதை தொழிலாளி சம்மட்டியை மாற்றினா 350 ரூபா, கடிகார முல்லா மாற்றினா 3 லட்சம் ரூபா. சில பேர் சம்மட்டியை மாற்றினாங்க, சில பேர் கடிகார முல்லா மாற்றினாங்க. ஆனால் உழைப்பு தான். அப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். நான் நல்லா தெரியும். அப்போது என்னால் ஆன முடிஞ்சு நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். என் கூட இருக்கிற பல பேரை பார்க்குறேன், அவங்க இன்னும் அதே நிலையில் இருக்காங்க. அப்போ என்னால் ஆன முடிஞ்ச உதவி எப்படி வளர்ந்த குழந்தை தாய் தந்தைக்கு உதவி பண்ணுறாங்களோ அதுபோல் நான் வளர்ந்த பிறகு என்னை வளர்த்து விட்ட இந்த பெற்றோர், இந்த ஆசிரியர் தொழிலாளர் பெற்றோர்களுக்கு என்னால் ஆன உதவி செய்யணுங்கிறது தான் நோக்கமே தவிர இதில் எந்த விதமான புகழோ பாராட்டோ பணமோ நான் எதையும் எதிர்பார்க்கல. அதில் பல நேரங்களில் நான் முயற்சி பண்ணி ட்ராவல் பண்ணிட்டே இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அதை சிறப்பாகவும் ஒற்றுமையோடனும் அதை செய்யணுங்கிறது என்னோட நன்மை. இப்போ எல்லாரும் பேசுறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் லைட்மேன் யூனியனில் சேர்ந்து செந்தில் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது பாட்டி வடை சுட்டாங்க, காக்கா திருடிட்டு இருந்தது, நரி ஏமாத்திட்டு இருந்தது. திருடிக்கிட்டு இருந்த காக்கா திருட்டு நிறுத்திட்டு உழைக்க ஆரம்பிச்சிருச்சு, உழைக்க கற்றுக்கொண்டது. ஆனால் உழைக்க கற்றுக்கொண்டிருந்த காக்காயை கொட்ட நரி திருட ஆரம்பிச்சது. அப்போ காக்காய்க்கு தெரியாது, தான் தனி ஒருவனாக இருந்தால் அந்த திரும்ப வடையை பெற முடியாதுன்னு தெரியாது. ஆனால் காக்கா தனி காக்காயை எல்லாமே காக்காய் கூட்டமாக மாறிய பொழுது வடை மட்டுமல்ல, வடையை திருட நரி கூட உணவாக மாறி போச்சு. அப்போ நாம் திருந்தி விட்டோம். நாம் இப்போ நம்மளுடைய வேலை ரெஸ்பான்சிபிலிட்டியை எப்படி ஒழுக்கமாக நடக்கணும், எப்படி கடமை உணர்ச்சியோடு நடக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இன்றைக்கு தொழிலாளர் சம்மேளனத்தில் இருக்கின்ற அனைத்து தொழிலாளர்களும் திறம்பட பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இனியும் இந்த காக்காயை ஏமாற்றினால் வடை மட்டுமல்ல, நரியும் காக்காய்க்கு உணவாகும். அதுதான் இந்த மே தினத்தில் மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம். அதை தவிர எனக்கு வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கான உரிமைகளை தொடர்ந்து போராடி பெற்றுத்தரவும், நல உதவிகளை யாசகம் பெற்றாவது பெற்றுத்தரவும் நாங்கள் முயற்சிப்போம். அதில் வெற்றியும் பெறுவோம். நீங்கள் மட்டும் ஒரு உறுதி எடுத்துங்க. இந்த முறை ஒரு 30% பேர் நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம தொழிலாளர் சம்மேளனத்திலிருந்து இன்னைக்கு 25,000 பேர் இருக்கும். அதில் ஒரு 25-30% பேர் வந்திருக்கும். இது ஒரு தொடக்கம். ஏன்னா முதல்ல எடுத்த உடனே நான் அந்த கண்டிப்பாக சொல்ல விருப்பப்படலை. ஏன்னா இது வரைக்கும் நடக்கலை, அதனால் பேர் இது நடக்கும்னு தெரியாது. ஆனால் இந்த 2023 1923 இங்கே மேதின கூட்டம் நடந்தது. 2023 100 ஆண்டுகள் கடந்து மேதின கூட்டம் நடந்திருக்கு. எல்லாருக்கும் 8 மணி நேரங்கிற வேலை திட்டம் ஆயிடுச்சு. 100 ஆண்டு கடந்த பிறகும் நமக்கு அந்த வேலை திட்டம் நடக்கலை. அப்போ நடக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம்.
மே தினத்தில் சம்மேளனத்தை சேர்ந்த 25,000 தொழிலாளரும் நாங்கள் ஒன்று சேர்ந்தோமா, அடுத்த மணி நேரத்தில் நம்மளோட 8 மணி நேர வேலை திட்டம் நடக்கும். இதுக்கு ஆர்கே செல்வமணியோ இல்லை சாமிநாதனோ செந்தில்குமாரோ யாரும் தேவையில்லை. யார் தேவைன்னா, எனக்கு இது தேவைங்கிற உணர்ந்து கொண்ட உறுப்பினர்கள் இருந்தால் அது தானாக நடக்கும். அதனால் இனிமே அடுத்த மே தினத்தில் இருக்கும்போது நம்ம 25,000 பேரும் இங்கு திரள வேண்டும். அடுத்த டிசம்பர் 2ஆம் தேதி நடக்க இருக்கின்ற திரைப்பட தொழிலாளர்கள் ஒற்றுமை தினத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். இந்த 2 வேலையை நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா மீதி பண்ண வேண்டிய வேலையை தொழிலாளர் சம்மேளனம் 100% பண்ணித்தரும் என்பதை நான் உங்களுக்கு உறுதியாக கூறுகிறேன். இன்னைக்கு நிறைய இந்த மீட்டிங் நடந்திருக்கு. இது சாதாரணமான செல்வமணின்னு நீங்கள் புகழும்போது, செல்வமணி தனியால் கிடையாது. இங்கே 3 நாளைக்கு முன்னாடி வெயிலில் 12 மணிக்கு இங்கே வெயில் எப்படி காய்ச்சதுன்னா கீழே இருந்து நெருப்பு பத்துற மாதிரி காய்ச்சிட்டு இருந்தது. மோகன மகேந்திரன் சார் இங்கே தனியாக நின்றுட்டு மீட்டர் வச்சு அளந்துக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு தொடங்கின ஒர்க்கு மோகன மகேந்திரன் சார்லேருந்து, அசோக் மேத்தாலேருந்து, சாமிநாதன்லேருந்து, செந்தில்குமார்லேருந்து, தீனாவிலேருந்து நம்ம கூட இருக்கிற இந்த 13 நிர்வாகிகளும் வந்து இங்கே நின்று இது சிறப்பாக பண்ணுறதுக்கு அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அந்த புகழை நான் மட்டுமே அடைய விரும்பலை. இனி யாரெல்லாம் செல்வமணியை புகழ்ந்தாங்களோ, யாரெல்லாம் செல்வமணியை பாராட்டினார்களோ, இதில் சம்மேளன நிர்வாகிகள் 13 பேருக்கும் அது சரியான விதத்தில் நான் மட்டும் இறக்கம் இல்லாமல் எல்லாருக்கும் சரியான விதத்தில் பொருந்தும். ஏன்னா அனைவரோட உழைப்பும் இங்கே இருக்குது. அவங்க எல்லாருக்கும் என்னோட சார்பில் தனிப்பட்ட முறையில், ஏன்னா எல்லா சாப்பாட்டையும் எளிய வச்சுட்டிங்கன்னா மற்றவங்க யாருக்கும் அவங்களோட தட்டெல்லாம் காலியாக இருக்குது. ஏன்னா அவங்களாம் கடும் பசியோடு கடும் வேலை செஞ்சு பசியோடு இருக்காங்க. அவங்க அனைவருக்குமான பாராட்டு செந்தில்குமார்லேருந்து, சாமிநாதன்லேருந்து, தீனாவிலேருந்து, மாரியிலேருந்து அனைவருக்கும். யாராவது பேர் மிஸ் ஆகிருந்தா, ஏன்னா புதுசாக இப்போ நிர்வாகி வந்திருக்காங்களா, முந்தானத்து தான் தீனா, மாரி, டான்சர்ஸ் யூனியன் மாரி, தவசிராஜ், அசோக் மேத்தா, மோகன மகேந்திரன் சார் இவங்க வந்து துணைத் தலைவர்களாக இருந்து இந்த வேலையை பண்ணாங்க. அதுபோல் ராமலிங்கம், மேஸ்திரி ராமலிங்கம் வந்து இது சிறப்பாக நடக்கிறதுக்கு மேஸ்திரி ராமலிங்கம் முக்கிய காரணம். அவருக்கும் நான் நம்பி அவரோட இணைஞ்சு இன்னொருத்தர் நான் சொல்லலைன்னா அது நான் நன்றி கிட்டவனாயிடும். விஎம்சி முருகன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து விஎம்சி முருகன் பண்ணுன்னா அதை பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். அவர் நம்ம நிர்வாகி இல்லை, நம்ம சம்மேளனத்தில் இணைக்கப்பட்டவராக இல்லை. இருந்தாலும் சம்மேளனத்தோடு எப்போ சம்மேளனம் அழைச்சாலும் வந்து அவருக்கு இந்த வேலையை சிறப்பாக பண்ணார். அவருக்கும் அதுபோல் வந்து உங்களுக்கு வந்து தண்ணியிலிருந்து எல்லாமே சிறப்பாக செலவு பண்ண யூனியனோட தலைவராக இருக்க திரு புருஷோத்தமனுக்கும், திருமதி ஷாஜிதா அவர்களுக்கும், ராமச்சந்திரனுக்கும், ராஜரத்தனத்திற்கும் எல்லாருக்குமே நான் இது நன்றி பாராட்டுறதுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் அவங்கெல்லாம் மேடையில் அவங்களோட பேரெல்லாம் நிறைய பேர் நான் சொல்லாமல் விட்டுட்டாங்க. அவங்களோட உழைப்பு இல்லைன்னா இந்த மேடை இல்லை, இந்த மேடைகளில் சேர் இல்லை. அவங்க தான் எல்லாமே இருந்து இதை சரியாக பண்ணவங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நன்றி சொல்கிறது செந்தில்குமார் வருவார், அடுத்து அவர் எல்லாருக்குமே நன்றியை சொல்வார். இப்போ நான் சம்மேளனம் உங்களுக்கான அனைத்து வேலையும் செய்ய தயாராக. நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ கொஞ்சம் பேர் உறுப்பினர் இருக்கீங்க, ஒரு 10% இருக்கலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறது மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல அனைவரும் தமிழ்நாடு அரசு வழங்குகின்ற நலத்துறையோட உறுப்பினர் கார்டை நீங்கள் வாங்கிடணும். அதில் 350 ரூபா வந்தாலும் சரி, 500 ரூபா வந்தாலும் சரி, நீங்கள் அந்த கார்டை வாங்கணும். அந்த நலத்துறை கார்டு வாங்காதவங்க இதில் யாராவது கை உயர்த்துங்க. நாங்களாம் வாங்கலைன்னு சொல்லி கை உயர்த்துங்க. வாங்காதவங்க. அப்போது பெண்கள் அதிகமாக வாங்காமல் இருக்கீங்கம்மா. நீங்கள் அதில் வாங்கினீங்கன்னா அதில் பல்வேறு விதமான உதவிகள் இருக்குது. அந்த உதவிகள் உங்களுக்கு தெரியாது. அது எந்தெந்த யூனியனோ அந்தந்த யூனியன் நிர்வாகிகள் பார்த்து முதல்ல அந்த நலத்துறையோட கார்டை வாங்கிடுங்க. அதுக்கு பிறகு மஞ்சள் கார்டு, எல்லோ கார்டு இல்லாதவங்க யார் இருக்காங்க? கை தூக்க. எல்லோ கார்டு இருக்குது. எல்லோ கார்டு அதை விட ரொம்ப முக்கியமானது. எல்லோ கார்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 50% ஆஃப் மருத்துவ உதவியும் கல்வி உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நிறைய பேர் நாங்கள் எவ்வளோ தடவை திருப்பி சொல்லுங்கள், திருப்பி சொல்லிகிட்டே இருக்கோம். அது நீங்கள் வாங்கிறதில்ல. இப்போது இந்த தமிழ்நாடு அரசு 2 லட்சம் ரூபாய் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம பணம் கொடுத்துருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 5 lakhs கொடுத்துருக்கு. இந்த 2 கார்டும் சேர்ந்து 5 lakhs நமக்கு இருக்குது. இது யாருக்காவது தெரியுமா? எவ்வளோ பேர்கிட்ட அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கார்டு இருக்குது? கை தூக்குங்க. எவ்வளோ பேர்கிட்ட இருக்குது? கை இறக்குங்க. யாருக்கு எவ்வளோ பேர்கிட்ட இல்லை பாருங்க. நிறைய பேர்கிட்ட இல்லை. நீங்கள் எப்போ திரும்ப வாங்குவீங்க? உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ஆபத்து. அப்போ என்கிட்ட பணம் இல்லை, எங்களை எஸ்ஆர்எம்ல சேருங்க, இல்லை இங்கே சேருங்கன்னு வந்து நிற்பீங்க. அங்கே முடியாது. அந்த நேரத்தில் இந்த கார்டு இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவீங்க. இந்த கார்டு உங்கள் கையில் இருந்தால்
நீங்கள் யாருக்கிட்டே போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 லட்சம் ரூபாய் அந்த கார்டில் வேல்யூ இருக்குது. 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் அப்போலோவிலே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், விஜய் ஹாஸ்பிட்டலும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், அனைத்து பிரபலமான ஹாஸ்பிட்டலும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அந்த கார்டு நீங்கள் வாங்குங்கன்னு வருஷ கணக்கில் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் வாங்கலை. உங்களோட கடமையை கூட நீங்கள் செய்யணும், தயவு செய்து நீங்கள் செய்யணும். அதுபோல் இந்த இன்சூரன்ஸ் இல்லாமல் நம்ம அனைத்து உறுப்பினர்களுக்கும் சம்மேளனத்தில் அங்கம் வகிக்கின்ற சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் 25,000 பேருக்கும் விபத்து காப்பீடு சம்மேளனம் இலவசமாக பண்ணி தருவதுங்கிற உறுதியை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இலவசமாக விபத்து ஏதாவது காப்பீடு ஆச்சுன்னா, ஏன்னா சில நேரங்கள் நம்ம பார்க்குறோம், இந்தியன் 2ல் ஒரு விபத்து நடந்தது. அந்த உறுப்பினருக்கு எல்லாமே உயிரோட வெளியே நான் சொல்லலை, ஆனால் அந்த விபத்து நடந்த உடனே அவங்களுக்கு சகல ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து கொடுத்தாங்க தயாரிப்பாளர்கள். இன்னொரு படத்தில் விபத்து நடந்தது, அதில் 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்த பாடி எடுக்கிறதுக்கு கூட ஆம்புலன்ஸ் கூட பணம் கட்ட முடியாத நிலையில் தயாரிப்பாளர் இருக்காங்க. இவங்களை யார் பாதுகாப்பது? அப்போது செத்தவங்க கூட புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இந்தியன் 2ல் சாவான், இல்லைன்னா இன்னொரு படத்தை செத்துருவான். அப்போ அவனை யார் காப்பாற்ற சொல்லுங்க, இல்லைங்களா? இது போன்ற நிலைமை தயாரிப்பாளர்கள் நம்பி நம்ம சம்மேளன உறுப்பில் இருக்கக்கூடாது. ஒரு விபத்து காப்பீடு விபத்து நடந்தால் அந்த குடும்பத்துக்கு ஒரு காப்பீடு இருக்கணுங்கிறதுக்கு சம்மேளனம் ஒரு உறுதி எடுத்திருக்கு. சம்மேளனத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் இலவசமாக 2 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு சம்மேளனம் பண்ணித்தரும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், பிரீமியம் எல்லாமே சம்மேளனம் கட்டிடுவோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய டேட்டாவை சங்கம் மூலமாக சம்மேளனத்துக்கு அனுப்பி வைக்கணும். நீங்கள் அதை அனுப்பி வச்சிங்கன்னா நிச்சயமாக அடுத்த 2 மாதத்துக்குள்ளே இந்த வேலையை முடித்து நாங்கள் அதுக்கு உண்டான வசதி தெரிவிப்போம். அதுபோல் இந்த சங்கம் இன்னும் ஒரு 6-7 சங்கங்களுக்கு, அதாவது தினசரி ஊதியம் வாங்குகின்ற சங்கங்கள், லைட் மேலேருந்து, டெக்னீஷியன்லேருந்து, ப்ரொடக்ஷன்லேருந்து, மகளிர்லேருந்து, கார்பெண்டர்லேருந்து யாரெல்லாம் தினசரி ஊதியம் வாங்குகின்றீர்களோ உங்கள் அனைவருக்கும் இஎஸ்ஐ வசதியை பெற்றுத்தர சம்மேளனம் முயற்சிக்கும். அனைவருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதில் ஒரே ஒரு இதுனா 20,000 ரூபாய்க்கு குறைவாக உங்களோட மாத வருமானம் நடக்கணும். இதுக்கு உங்கள் சங்கங்கள் நீங்கள் ஒத்துழைத்தால் அடுத்த 6 மாதத்துக்குள்ள இந்த குறிப்பிட்ட சங்கங்களுக்கு நாங்கள் இஎஸ்ஐ வசதி வாங்கி தருவோம். இப்போ இஎஸ்ஐயில் என்ன வசதி என்ன இருக்குது? இஎஸ்ஐயில் என்ன இருக்குது? இஎஸ்ஐயில் நீங்கள் மெம்பர் ஆகிட்டா உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு என்னென்னா மருத்துவ பாதுகாப்பு. எத்தனை கோடி செலவானாலும் இஎஸ்ஐ உங்களை காப்பாற்றும். உங்களை எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் உங்களை காப்பாற்றணும். யார்கிட்ட போய் கைகட்டி நிற்க வேண்டியதில்லை, உங்களை காப்பாற்றும். அப்புறம் உடம்பு சரியில்லை, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும், ஒரு மாதம் வேலை செய்ய முடியல, அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் நீங்கள் இஷ்யூ பண்ணிங்கன்னா உங்கள் சம்பளத்தில் 80% அந்த இஎஸ்ஐ உங்களுக்கு பே பண்ணும். நீங்கள் 20,000 நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க, சம்பளம்னா அதை நம்ம கணக்கு பண்ணுவோம், உங்கள் டெய்லி வேஜஸை கணக்கு பண்ணுவோம். அப்போ 15,000 உங்களுக்கு நீங்கள் உடம்பு சரியாக வரைக்கும் 15,000 உங்களுக்கு அந்த இஎஸ்ஐ உங்களுக்கு பே பண்ணும். அதுபோல் ஒரு விபத்து நடக்குது, விபத்து நடந்தால் அதில் ஒருத்தர் உயிரிழக்கிறார். உயிரிழந்தால் அந்த குடும்பத்தில் யாரும் இன்னைக்கு காப்பாற்ற வசதி இல்லை. ஆனால் இஎஸ்ஐ உறுப்பினர் ஆகிட்டிங்கன்னா அந்த மனைவி, அவரோட குடும்பம் எந்த உறுப்பினர் இறக்குறாரோ அவரோட மனைவிக்கு 15,000 ரூபாய் மாதம் பென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க இஎஸ்ஐ. அப்போ நம்ம இறந்து போனால் கூட நம்ம குடும்பத்தை இஎஸ்ஐ காப்பாற்றும். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை படிப்படியாக நம் சங்கங்கள் தினசரி ஊதியம் வாங்குகின்ற அனைத்து சங்கங்களுக்கும் நாங்கள் பெற்றுத்தருவோம். இதை நீங்கள் சங்கங்களுக்கு அதுக்குண்டான முயற்சி எடுக்கணும். அதுக்குண்டான வேலை நடந்துட்டு இருக்கு. முதல்ல இன்னும் 2 மாதத்துக்குள்ளே லைட்மேன் யூனியனுக்கு முதல்ல நாங்கள் அதை ஆரம்பிச்சிடணும். அது ஏற்கனவே ஒரு 50% அந்த வேலை முடிஞ்சிடுச்சு. அடுத்தது டெக்னீஷியன் யூனியனுக்கு ஒரு 25% வேலை நடக்குது. அவங்களுக்கு அடுத்த 2 மாதத்தில் அந்த வேலையை முடிச்சு கொடுக்கும். இது டெய்லியாக ஒர்க் பண்ணுற தினசரி ஊதியம் வாங்குகின்ற தொழிலாளருக்கான இந்த பிரச்சனை. அப்போது இங்கே நம்ம தான் டைரக்டரும் லைட்மேனும் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டும் மகளிரும் ஒரே அமைப்பில் இருக்கும். அப்போது இதுக்கு மேலே இருக்கிற யூனியன்ஸ் இப்போ பல பேருக்கு யாருக்கும் ஒப்பந்தமே இல்லை. அக்ரிமெண்ட்டை வேற பண்ணுற டைரக்டரோ, கேமராமேனோ, மியூசிக் டைரக்டரோ, ரைட்டரோ, ஆர்ட் டைரக்டரோ, மேக்கப் மேனோ, காஸ்டியூமரோ, ஸ்டன் மாஸ்டரோ, டான்ஸ் மாஸ்டரோ அவங்களுக்கு யாருக்கும் அக்ரிமெண்ட்டே இல்லை. அக்ரிமெண்ட் கேட்டால் அவங்களுக்கு வேலை இல்லை. இதுதான் தற்போதைய நிலைமை. ஆனால் இனிமேல் இந்த ஒப்பந்தத்தில் பணிபுரியும் தொழில்நுட்ப கலைஞர்கள்
ஒப்பந்தம் இல்லாமல் புதிய படங்கள் ஆரம்பிக்க முடியாது என்கிற நிலையை சம்மேளனம் ஏற்படுத்தும். உங்கள் அனைவருக்கும் நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை பெற்றுத்தருவோம். அப்போது வேலை பாதுகாப்பு, வேலை செய்தால் உங்களுடைய சம்பள பாதுகாப்பு, இதை நிச்சயமாக சம்மேளனம் பெற்றுத்தரும். அதுபோன்ற இந்த நல உதவிகள், உங்களுக்கு மருத்துவ உதவியோ கல்வி உதவியோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த உதவியை உங்களுக்கு வழங்கிக்கிட்டே இருக்கும். அதுபோல் பூமிக அறக்கட்டளை மூலமாக இந்த நேரத்தில் அனைவரும் இருக்கிற இந்த நேரத்தில் நாம் கொரோனா காலத்தில் நமக்கு உதவிய அனைத்து நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல விரும்பும். மிகப்பெரிய நன்றி சொல்ல விரும்பும். அதுபோன்றே நமக்கு தொடர்ந்து உதவி செஞ்ச திரு மணிரத்னம் சார், நமக்கு 9 மாதம் எந்த கவலையும் இல்லாமல் மாதம் ப்ரொவிஷன் அமைச்சிட்டே இருந்தாங்க. ஏறக்குறைய 15 கோடி ரூபாய் தனிப்பட்ட ஒரு நபராக இருந்து அந்த உதவியை பண்ணார் திரு இயக்குனர் மணிரத்னம் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். உங்களை அதாவது முன்னாடிலாம் புண்ணியம் செஞ்சால் அடுத்த தலைமுறைக்கு, ஆனால் இப்போ புண்ணியம் செஞ்சால் கை மேலே புண்ணியம் இப்போ அதுக்குண்டான பலன் நிற்குது. மணிரத்னம் சார் நம்ம வாழ்ந்த காலத்தில் நம்ம பசி ஆற்றினார். அவரோட படம் இன்னைக்கு உலகளவில் மிகப்பெரிய வெற்றி அடைந்து, நாம் வாழ்த்திய வாழ்த்து, நம்மளுடைய நன்றி கடன் அவரோட படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு. அதனால் இப்போ உதவி செய்கிறவங்களுக்குலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்த தலைமுறையில் இல்லை, நீங்கள் வாழும்போதே உங்கள் புண்ணியத்துக்கான பலன் உங்களை சேர்ந்துடும். திரைப்பட தொழிலாளர் நீங்கள் காப்பாற்றினீங்கன்னா உங்களுடைய புண்ணியம் உடனடியாக சேரும் என்று கூறிக்கொண்டு, அவர் அனைவரும் நீங்கள் செய்த உதவியை நாங்கள் எந்த காலத்திலும் மறக்க மாட்டோம் என்பதை இந்த பெரும் கூட்டத்தின் முன்னால் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதுபோன்றே நாம் கட்டுக்கோப்பாக உண்மையாக உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னால், மழை வந்தது, நம்ம நமக்கு எல்லா வித்தையும் தெரியும். சேரை உட்காரத்துக்கு பயன்படுத்துவோம், மழை வந்தால் கொடையாகவும் பயன்படுத்துவோம். அப்போ நாம் உறுப்பினராகவும் இருப்போம், அணியாகவும் இருப்போம், தனியாகவும் இருப்போம், படையாகவும் மாறுவோம். இப்போ சொன்னாங்க நம்ம பலமில்லாத அமைப்புன்னு கொஞ்சம் சொன்னாங்க. நாம் மிக 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 பலமான அமைப்பு. உங்களுக்கு தெரியாது, மிக மிக பலமான அமைப்பு. இது வரைக்கும் நான் பெருமைக்காக சொல்லலை, சினிமாவை மேலே கை வச்சவங்க யாரும் வாழ்ந்ததில்லை. அது நான் விளக்கமாக சொல்ல விரும்பல. யாரெல்லாம் இது பண்ணலையோ, ஏன்னா திரைப்படம் என்பது அந்த கருத்தை உருவாக்கக்கூடியதில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. நாங்கள் தொழிலாளர்களாக எங்களால் உங்களும் போராட முடியாமல் இருக்க, அவங்க 10 லட்சம் பேர் இருக்காங்க, 5 லட்சம் பேர் இருக்காங்கன்னு. ஆனால் சமூகத்தில் மிகப்பெரிய கருத்து மாற்றத்தை ஏற்படுத்த திரைப்படம் மிக பெரும் உதவியாக இருக்குது. அதனால் யாரெல்லாம் திரைப்படத்துக்கு உதவி பண்ணாங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்காங்க. அது திரைப்படம் செய்து அவர்கள் திரைப்படத்துக்கு செய்த உதவி, திரைப்படம் திருப்பி அவங்களுக்கு செய்த உதவி. அதனால் அரசாங்கத்துக்கு நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, இன்றைக்கி லைட்மேனாக இருக்கிறவர் அவர் 60 வயசு ஆடிச்சுன்னா அவரால் லைட்டை தூக்க முடியலன்னா நாளைக்கு அவர் வேலைக்கு வர முடியாது. ஆனால் அவருக்கு சம்பளம் இல்லை, இஎஸ்ஐ இல்லை, பிஎஃப் இல்லை. இதையெல்லாம் எப்படி மற்ற தொழிலாளர் இருக்காங்களோ அந்த வசதி எங்களுக்கு கொடுங்க. நான் இளவரசன் கூட உங்களுக்கு திட்டினார் இல்லைங்களா. நம்ம கவலை என்னன்னா, நம்ம ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ரெகக்னைஸ்டு ஒர்க்கராக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு இஎஸ்ஐ கொடுப்பாங்க, பிஎஃப் கொடுப்பாங்க, ஓய்வூதியம் கொடுப்பான், ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது பணம் கொடுப்பாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் நமக்கு ஏதாவது இருக்கா? நமக்கு ஓய்வுங்கிறது பல பேருக்கு மரணம், பல பேருக்கு ரணம். வேலை செய்ய முடியாமல் இருப்போ அவங்க எப்போ படைப்பாளிகளாக இருக்கவங்க மரணம் தான் அவங்களுக்கு ஓய்வு. மரணம் வரைக்கும் அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. தொழிலாளியாக இருக்கவங்க ஓய்வு பெற்றா ரணம் தான் அவங்க வாழ்க்கை. அவங்க ஏதாவது வாழ முடியுமா? வீட்டில் மரியாதை இருக்குமா? சம்பாரிச்சு கொடுக்குறதே கஷ்டம், அப்போவே மரியாதை இல்லை. வீட்டில் சம்பாரிச்சு கொடுக்க முடியாமல் முதிய காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா நம்ம நிலைமை என்ன? அது நமக்கு இல்லை. அப்போது ரெகக்னைஸ்டு ஒர்க்கராக இருக்கிற மற்ற தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த வசதியும் எந்த உரிமையும் திரைப்பட தொழிலாளர்கள் இல்லை. சரி, ஓகே, நாங்கள் அங்கீகரிக்க தொழிலாளர் இல்லை, எங்களை அமைப்பு சாரா தொழிலாளராக சேர்த்துருங்க. அதாவது என்னென்னா, இந்த ஆட்டோ ஓட்டுறாங்க, வீடு கட்டுறாங்க, இது மாதிரி இருக்காங்க இல்லையா, இது மாதிரி எங்களை சேர்த்து விட்டிங்கன்னா அந்த துறையில் பல பேருக்கு உதவி நடக்குது, அந்த உதவியாவது எங்களுக்கு கிடைக்கும். இப்போ அதுவும் இல்லை. இப்போது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளை ரெகக்னைஸ்டு இண்டஸ்ட்ரின்னு அறிவிச்சுது, ஆனால் அதுக்குண்டான எந்த பயனும் இங்கே சேரல. அதனால் நம்ம பல முறை கேட்டிருக்கோம். இப்போ அமைச்சர் சேகர் பாபு ரொம்ப அருமையாக சொன்னாங்க, நீங்கள் ஒரு 5 பேர் வாங்க, உங்களுக்கு என்னென்னலாம் வேணும். இப்போ முதலமைச்சர் எல்லாத்தையும் கேட்குறார். ஏன்னா
உண்மையாகவே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இப்போ இருக்கவங்க வந்து ஒரு நம்பிக்கை என்னென்னா, ஒரு சமயம் என்ன பண்ணுவாங்க, ஆட்சி நடக்கும், ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக் பண்ணும்போது என்ன நடக்கும், டிஎம்கே ஆட்சியில் இருந்தால் தொழிலாளர் சம்மேளனம், அது வந்து தொழிலாளர் பேரவை இருக்கு இல்லையா, அவங்க வந்து அதை கலந்துக்க மாட்டாங்க, அவங்க வந்து பஸ்ஸை ஓட்டுவாங்க. ஏடிஎம்கே மற்றவங்க பண்ணுவாங்க. ஏடிஎம்கேலுங்க வச்சுங்க, அண்ணா தொழிற்சங்க பேரவை வந்து அந்த ஸ்ட்ரைக்கில் கலந்துக்காது, அது வந்து பஸ்ஸை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரைக் வந்து பிசுபிசுத்து போயிடும். ஆனால் இன்னைக்கு திமுக அரசு கொண்டு வந்த சட்டத்தையே திமுக அரசோட தொழிற்சங்கமாக இருக்கிற தொழிலாளர் பேரவை வந்து அதை அப்போஸ் பண்ணியிருக்கு. எங்களுக்கு இந்த சட்டம் வேணான்னு அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் அந்த கோரிக்கையை, அந்த மசோதாவை திரும்ப வாங்கியிருக்கு. அது உண்மையிலே மிகப்பெரிய நல்ல விஷயம். ஏன்னா நான் ஒரு சட்டம் போட்டுட்டேன், அதை நீங்களாம் கேட்டுக்கிட்டு தான் அவன ஒரு நிலைமை இல்லாமல், அரசு இந்த சட்டம் தொழிலாளர்களுக்கு விரும்பப்படவில்லை, தொழிலாளருக்கு விரோதமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. நம்மளுடைய அமைப்பாக இருக்கிற தொழிலாளர் பேரவையே வந்து இந்த சட்டத்தை எதிர்க்குது. அப்போ எந்த விதமான தலைக்கணமும் இல்லாமல், நான் நினச்சதான் நடக்கணுங்கிற எந்த விதமான இதுவும் இல்லாமல் உடனே அந்த சட்டத்தை இன்றைக்கு தொழிலாளர் தினத்தில் திரும்ப பெறுவதாக முதல்வர் அவங்க அறிவிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய நல்ல விஷயம், தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம். அதற்காக தமிழக முதல்வர் அவர்களை மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். மற்றபடி இந்த மே தினத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் உங்கள் உரிமைகள் பாதுகாக்கப்படும். நிச்சயமாக எங்கள் கடமைகளை நாங்கள் திறம்பட செய்வோம். நாம் உங்களுக்கு கொடுக்கின்ற வேண்டுகோள், ஒரே ஒரு வேண்டுகோள், சம்மேளனத்தின் சார்பில் உறுப்பினர்கள் நாங்கள் அறிவிக்கின்ற ஒரே வேண்டுகோள், மே தினத்திலும் திரைப்பட தொழிலாளர்கள் ஒற்றுமை தினத்திலும் மே 1ஆம் தேதியும் டிசம்பர் 2ஆம் தேதியும் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம், ஒன்றிணைவோம், ஒன்றிணைவோம். வாழ்க வெல்க. நன்றி. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் உயரமாக போயிட்டு தான் என்ன சொல்லுவோம்னா, நேரம் நல்லா இருக்கு அப்படிமோ. அதே மாதிரி ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு ரொம்ப சிறப்பாக போயிட்டு தான் என்ன சொல்லுவோம், நேரம் நல்லா இருக்குமோ. அந்த வகையில் பார்த்தா இப்போ பெப்சிக்கு நேரம் நல்லா இருக்கு. ஏன்னா அதன் தலைவரா ஆர்கே செல்வமணி அவர்கள் இருக்கார். ஒருத்தன் கோயிலுக்கு போனானா, சாமி கும்பிட்டுருக்கான், சாமிகிட்ட சொல்லியிருக்கான், கடவுளே நீ எழுதி வச்சபடிதான் இந்த நாட்டில் எல்லாமே நடக்குதுன்னா, ஒவ்வொரு மனித வாழ்க்கையில் நடக்குதுன்னா, நான் இனத்துக்கு உன்னைய வந்து தினம் கும்பிடணும்னு கேட்டானா. அதுக்கு சாமி சொல்லிச்சான், நீ தினம் என்னை வந்து கும்பிடணுங்கிறது நான் எழுதி வச்சிருக்கேன்டா அப்படின்னுச்சான். என்ன எழுதி வச்சுட்டான். அது உண்மை என்றால் இந்த பெப்சி தொழிலாளர்களுக்காக நீ உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், தலைவராக இருக்க வேண்டும் என்று செல்வமணி அவர்களுக்கு ஆண்டவன் எழுதி வச்சுட்டான். ஆனால் 4வது முறையாக போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். செல்வமணிட்ட ஒரு சிறப்பு என்னன்னா, எல்லாரும் பாராட்டும் போது என்ன சொல்வாரு, செயல்படுறது என்ன பெருமையா சொல்லாதீங்க, எனக்கு முன்னோடிகள் பிசி குகநாதன் சார், விஜயன் மாஸ்டர்லாம் போட்ட பாதையில தான் நான் நடந்துகிட்டு இருக்கேன், அதனால தான் இந்த பெப்சி இவ்வளவு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னாங்க. அது மட்டும் இல்லை, செல்வமணிங்கிறது வந்து ஒரு தனி பேர் இல்லை. அந்த செல்வமணிக்குள்ள சுவாமிநாதன் செயலாளர் இருக்காரு, செந்தில்குமார்ங்கிற பொருளாளர் இருக்காரு, துணைத் தலைவர், இணை செயலாளர், இந்த பெப்சி தொழிலாளர் அத்தனை பேர் இருக்கீங்க. அவர் செல்வமணி தனி மனிதர் அல்ல. ஒரு தலைவன் கார்ல போயிட்டு இருக்கான், எதிர்கட்சிக்காரவங்க அவன் பேரை சொல்லி ஒலிகன்னு கோஷம் போட்டுட்டு போறாங்க. பக்கத்தில் இருக்க கேட்டானா, உங்களை ஒலிகன்னு கோஷம் போட்டே போறாங்களே, எந்த கோஷம் அதிகமாக ஒலிக்குதோ ஒன்று சொல்ல 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 வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்ல அது நடந்துன்னு சொல்லுவாங்க. அவங்க நிறைய பேர் ஒலிக அங்கங்கே இந்த பல ஊர்களில் உங்களை ஒலிகன்னு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்களை நீங்கள் ஒளிஞ்சிருவீங்களான்னு கேட்டதுக்கு அவர் தலைவர் சொன்னாராம், நீ இதை பார்க்குற, நான் வாழ்கண்டு பல இடங்களில் பல ஊர்களில் பல பேர் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால் நான் ஒழிய மாட்டேன், வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன் சொல்லுவாங்க. நான் இந்த அரசிட்ட ஒரே ஒரு கோரிக்கை, எங்கள் பெப்சி தொழிலாளர்கள் உங்களை வாழ்த்துவார்கள், எங்களுக்கு வாரி வழங்குகள் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.